ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை அனைவருக்கும் பயம் உண்டு, கவலை உண்டு, எதிர்கால சந்தேகம் உண்டு. ஆனால் தேவன் சொல்லும் வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இது மனிதன் சொல்லும் வார்த்தை அல்ல, சர்வவல்ல தேவன் சொல்லும் வார்த்தை. நீர் ஒருவேளை தனிமையாக இருக்கலாம், நீ தனியானவன் அல்ல, உன் வாழ்க்கை வீணானது அல்ல, உன் எதிர்காலம் தேவனுடைய கையில் உள்ளது. இன்று நீ சோர்ந்து இருந்தாலும் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு வாழும்போது உன் வாழ்க்கை இன்றைய தினம் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த வசனம் சொல்லும் 3 உண்மையானது. பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ தனியானவன் அல்ல, உன் பலன் தேவனாயிருக்கிறார். ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன். ஆமென். அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவார். பயப்படாதே, திகைக்காதே. மனிதர்கள் விட்டு போகலாம், உறவுகள் மறக்கலாம், நிலைகள் மாறி போகலாம், ஆனால் தேவன் மாறாதவராயிருக்கிறார். சங்கீதம் 27:1 வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமாயிருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார். உன் கண்ணீரை அவருக்கு தெரியும், உன் போராட்டங்கள் அவருக்கு தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்கிறார். இந்த வேளையிலும் உங்களை கைவிடாதபடி, உங்களை விட்டு விலகாதபடி தேவன் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையில் செங்கடல் நின்றது, தேவன் வழியை திறந்தார். தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை, தேவனை நம்பினான். அவனுக்கு ஒரு வெற்றியை தேவன் தந்தார். தானியேல் சிங்கக்கபியிலும் தேவன் பாதுகாத்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் வழியை ஆயத்த பண்ண வல்லவராயிருக்கிறார். இந்த பிரச்சனைகள், கோலியாத் போன்ற எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாத வண்ணமாய் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சிங்கக்கபியில் இருந்தாலும் அங்கேயும் தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உண்டு, கர்த்தர் ஒருவர் உண்டு. உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த தேவன் என்னிடம் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சோர்ந்து உள்ளங்கள் உற்சாகமாக்கவும், பயத்தில் இருக்கிற இருதயங்கள் தைரியமாகவும், உங்களுடைய சமாதானமும் தேவனுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்க தேவன் தாமே உங்களோடு இருந்து எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வாராக. God bless you.